Hello, people. What's up, hey guys? This is your boy. Madan is your hi, guys. Good evening, guys. Good evening, guys. எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார், ரேஸ்கார். Welcome all my super family members. Welcome all my super family mods. Hello, people. Welcome, everyone. Good evening, guys. Good evening, guys. எல்லாருக்கும் good evening, guys. வாங்க, guys. வாய் என்ன இது போயிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்குள்ள ஊருக்குள்ள எல்லாம் இத்தனை பானு. வாட் இஸ் திஸ் பிரா? எத்தனை பேனு? என்ன ப்ரோ 15 பேனா? 15 20 அம்மால எத்தனை பேனு? லவ்ல கவர்ஸ் once a wrong route அம்மால always a wrong route ரா. இப்ப இதுடா முட்டு குடுப்பீங்க, பூளு குடுப்பீங்களா? அப்ப ஐயோ ப்ரோ தாரா ஏடா 12 பேனா வச்சிருக்க? 12 5 ப்ரோ, 12 5 20 வாத்தா 20 வேணா? என்ன நடக்குது? என்ன டேய்? வாட் இஸ் திஸ் கைஸ்? once a தப்பான முடிவு, always a தப்பான முடிவு ப்ரோ, ஆல்வேஸ் தப்பான முடிவு. அதாவது லைவ் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பேன் ஆவாங்க, ஆல்ரெடி வி காட் அ நியூஸ் பேன் ஆவாங்க அவங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆனாங்களா? எங்க வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க, எவ்வளவுக்கு வாங்கினாங்க, எதனால பேன் ஆனாங்க? ஒம்மாடா பொட்டையர்களா மாட்டீங்களாடா பொட்டையர்களா? இதுக்கு ஓப்பானுங்க, இதுக்கு என்ன ஓப்பானுங்க? இப்போ இதுக்கு என்ன ஓக்கலாம் கைஸ்? இதுக்கு நம்ம புதுசா என்ன உருட்டலாம்? இப்படி வேணும் பேன் வேற ஆகுது. இந்த பேனுக்கு நம்ம என்ன உருட்டலாம்? என்ன இதுக்கு என்ன ஒரு தாயம் போடலாம்? என்னவா இருக்கும்? இருங்க யோசிப்போம். பிஜேபி திட்டிருச்சு கைஸ், அவங்கள பிஜேபி திட்டிருச்சு, அதனால பேன் ஆயிட்டாங்க. ஐயோ ப்ரா, வாட் இஸ் திஸ் கைஸ்? வாட் இஸ் திஸ்? என்ன ப்ரோ? இல்ல என்ன ப்ரோ, ஒரு வாட்டி சரி விடுங்க, ஏதோ ஒரு வாட்டி ஏதோ பழைய அக்கௌண்ட் லாகின் பண்ணாங்க, ஏதோ திடீர்னு ஒரு புதுசா ஒரு பேன் ஆயிடுச்சு. ஓகே, அது ஏதோ இருக்கலாம், தவறு இல்ல, ஒரு பேன் இருக்கலாம், ஒரு சரி ஓகே. என்ன 12 பேனு? இல்லப்பா லைவ்ல டப்புன்னு இதுக்கு என்ன உருட்ட போறீங்க இப்போ? மாட்டீங்களா? இதுக்கு என்ன கைஸ் தாயம் போடலாம் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தாயம் இப்ப நீங்க எல்லாம் அந்த தாயம் சொல்லணும். இந்த பொட்டையனுக்கு இப்ப தாயத்தை நீங்க சொல்லி ஆகணும், நான் கேட்டே ஆகணும் கைஸ். எனக்கு இப்ப ஏதாவது பண்ணி விடுங்க கைஸ். எனக்கு வேற இப்போ ஜோக்கர் மிஷின் கொடுத்துருக்காரு. நானும் ஒரு பேன் ஆனா, ஒரு நாள் பேன் ஆனா எனக்கு 10,000 ரூபாயும், 2 நாள் பேன் ஆனா 20,000 ரூபாயும், 3 நாள் பேன் ஆனா 30,000 ரூபாயும், 4 நாள் பேன் ஆனா 40,000, 10 இயர் பேன்லாம் வாங்கினா எனக்கு 1 கோடி ரூபான்னு சொல்லிருக்காரு. ஏதாவது பண்ணி விடுங்க கைஸ். என்ன பண்ண சொல்லுங்க பேன் ஆகிறதுக்கு? நானும் எனக்கு ஆகணும் கைஸ், எனக்கு அவனுடைய ஆக்கர் தாயோலி பசங்களா, ஆக்கர் தாயோலிக்கு பிறந்த தாயோலி பசங்களா, ஏடா பொட்டையனுங்களா நீங்க ஊம்புவீங்கன்னு நான் சொன்னதா இல்லையா? நீங்க சூத்தடி வாங்குவீங்களா பொட்டையனுங்களான்னு நான் சொன்னா இல்லையா? நான் சொல்லும் போது ஒரு பொட்டைய நம்பினானா? நான் சொல்லும் போது ஒரு தாயோலி நம்பினானா? இந்த பொட்டையனுங்க ஹேக் யூஸ் பண்றாங்க. அது எப்படி தோத்தாங்கோலி பூனானி பொட்டையனுங்க திடீர்னு கிளாசிக் இப்படி ஆட முடியும்? 7 வருஷமா பொட்டையனு தோத்தாங்கோலி பூனானி பொட்டனாயிங்க, தோத்தாங்கோலி 7 வருஷமா பூனானி பொட்டனாயிங்க எப்படி திடீர்னு வந்து கிளாசிக்ல ஆடலாம்? அப்பவே நான் சொன்னேன் ஏதோ ராங் ரூட் நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது. நான் சொன்னா அப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னா அப்ப ஏதோ வன்மத்தை கேமே செருப்பு அடிக்கும் போது தான் உம்மால அது லைவ்லயே ஆனானுங்க. அப்பதான் இது நல்லதா போச்சு. லைவ்லயே ஆனதுனாலதான் எல்லா ஸ்கிரீன்ஷாட் எல்லா ரெக்கார்டும் மாட்டிக்கிச்சு. வாத்தா இருக்கிற எல்லா பொட்டையனுங்களும் பட்டு விழுறானுங்க. உம்மால பட்டு விழுறானுங்க. நான் சொன்னேன், அத்தனை தடவை சொன்னேன், இது ஏதோ ராங் நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது, பார்த்தா ஏதோ சரியில்லை, இது ஏதோ சரியில்லை. பொட்டையனுங்க எல்லாம் எங்க வாங்கினானுங்க முத கொண்டு கண்டுபிடிச்சாச்சு. எங்க வாங்கினானுங்க பொட்டையனுங்க, என்ன போட்டானுங்க, இஎஸ்பி போட்டானுங்களா, இந்த ஹெட்ஷாட் போட்டானுங்களா, இருக்கிற எல்லாமே வந்துருச்சு. எல்லா ஸ்கிரீன்ஷாட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பூல என்ன தேவை?
லைவ்ல போட்டேனுங்க, லைவ்ல பேன் டம்மு 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 டம்முன்னு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுடா பொட்டேனுங்களா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றா பொட்டை? பேனான பொட்டெல்லாம் பதில் சொல்லு முதல்ல. பேனான தாயோலிகள்லாம் முதல்ல பதில் சொல்லு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆக் யூஸ் பண்றேன்னு கேம் பேன் அடிக்குது. ஒம்மால நீ ஒரு பொட்டையன்னு பேன் அடிக்குது கேம். இப்ப இதுக்கு என்ன பதில்? இப்ப இதுக்கு என்ன புது உருட்டு? இதுக்கு ஒரு புது உருட்டு என்ன சொல்லு பாப்போம். இதுக்கு என்ன தாயம் போடுவேன் நீங்க? இப்போ நான் என்ன பண்றது? 14 வாட்டி நான் வந்து பேன் ஆகிட்டோன்னே. ஒருத்தன் 10 வருஷம் பேன், அந்த பொட்டையை காப்பாத்தி விட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 10 வருஷம் பேன் ஆனா ஒரு தாயோலி ஒரு அக்கௌண்ட்ல. அந்த பொட்டையனை அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா, காப்பாத்தி விடுங்க, ஏதோ தவறு செஞ்சுட்டான் போல, இருந்து போட்டோம், நம்ம டீம்ல நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பொட்டையனை இப்ப பேசல. அந்த கூதி மாவன் அம்மால 10 வருஷம் அந்த நாய் 10 வருஷம் பேன் அக்கௌண்ட் இப்ப நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அந்த பொட்டையை மட்டும் இப்ப நான் பேசலன்னு வச்சுக்கோவ, அந்த பொட்டையை நான் அறுக்காம விட மாட்டேன். அந்த கூலி பொட்டைய 10 வருஷம் பேனானா ஒரு 6-7 மாசம் முன்னாடி அந்த அக்கௌண்ட் என்கிட்ட அதோட ரெக்கார்டு இருக்கு, அந்த இதோட எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதை வேற ஒரு கண்டென்ட்டா போட்டிருப்பான். இந்த பொட்டைய 10 வருஷம் பேன் ஆனது அவன் ஹேக் யூஸ் பண்ணிட்டு 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் பேன் வாங்கின ஒரு தாயோலி உருட்டுவான். அதுக்கு ஒண்ணு உருட்டுவான். என்ன உருட்டுவான்? ஐயோ ப்ரோ நான் வந்து கிருகிருன்னு அடிச்ச போறோம், அதனால பேன். அம்மால ஊர்ல இருக்கிற எல்லாரும் தான் கிருகிருன்னு அடிக்கிறான். கோஸ்டோட அடிக்கிறீ கிருகிருன்னு அடிக்க போற. ஏன்னா லவுடே காப்பாள் சாய விடவா நீங்க இதா அடிக்க போற? இது எல்லா சரண விடவா நீங்க பயம் வாட போறீங்க? எனக்கு புரியலச்சு. வாட் இஸ் ஹேப்பனிங் கைஸ்? நானும் பாக்குறேன், நானும் வந்து பாத்துட்டு இருக்கேன். சரி என்னதான் நடக்குது நானும் கவனிக்கிறேன், நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். சரி என்னதான் நடக்குது என்ன? நான் வந்து சொன்னேன், நான் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 5 நாள் முன்னாடியே சொன்னேன், ப்ரோ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேன் ஆவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எப்படி எனக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா, எப்பவுமே எல்லாமே எனக்கு தெரியாம நடக்காது, எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் சொல்லிட்டான் இந்த மாதிரி யார்கிட்ட வாங்கினானுங்க, எதுக்கு வாங்கி போட்டானுங்க, எதுக்கு ஹேக் போட்டானுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி, ப்ரோ இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க ப்ரோ, இவங்க ஐபேடோட ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்திருக்கு எங்களுக்கு, முழு ஐபி அட்ரஸ் வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் அப்படியா, சரி நம்ம எதுவும் சொல்ல வேணாம், நம்ம சொன்னா வந்து வண்ணத்தை கேட்கறோன்ட்டுவானுங்க, எதுனால பேன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பேன் ஆகாம எதுவுமே நம்ம வாய் திறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அது சொன்னோம், இது சொன்னோம், அதை திட்டணும், இது திட்டணும்னு சொல்லி உடனே ஒரு வன்மத்துக்கு அதுக்கு ஒரு உருட்டு விட்டுவானுங்க. அதை பொட்டையனுங்க வேற நம்புவானுங்க, ஒரு ஒழுக்கூதி பொட்டையனுங்க. அந்த பொட்டையன்ல எனக்கு கவலை இல்லை, நம்புற பொட்டையனுங்க கடைசி வரைக்கும் ஊம்பிட்டே இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, சாவுட்டு அந்த நாய்ங்க. ஆனா ஒரு கேம் இத்தனை பேன் அடிக்குது, ஒரு கேம் தொடர்ந்து அடிக்குது, ஓத்தானி பூலு அப்படின்னு பேன் எதுக்கு ஊம்பறதுக்கு அனுப்புவாங்க சொல்லு. இப்ப நானும் தான் விளாடுறேன், நானும் தான் டாப் 10 புஷ் பண்ணேன், எல்லாரும் புஷ் பண்ணாங்க, நான் புஷ் பண்ணேன், சாக்கோ யார் நம்ம டோனி புஷ் பண்ணா, அப்புறம் யாரு கோஸ்ட் புஷ் பண்ணா, எல்லாரும் தான் புஷ் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாம் யாருமே பேன் ஆகலையே ராஜா, பேன் ஆகலையே. அது எப்படி எங்களுக்கு மட்டும் பேன் ஆக மாட்டேங்குது? நாங்களும் தான் எல்லாமே லைவ்ல இருக்கிறோம், டாப் அக்கௌண்ட்ல இருக்கிறோம், எல்லாமே இருக்கு. அது எப்படி பேனே ஆக மாட்டேங்குது? ஏன்டா பொட்ட நாய்ங்களா? 6 வருஷம் பூனானி பொட்ட நாய்ங்க திடீர்னு எப்படிடா நீங்க இப்படி விளையாடுவீங்கன்ற போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா வந்து ஒரு 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 லாஜிக் வந்துச்சு. ஒன்ஸ் ஒரு தப்பான ரூட் எடுக்கும் போது அதுவே எடுத்தாச்சு, அதுவே பண்ணியாச்சு, 1000 ஒரு மேட்ரா அப்படின்னு அடுத்தது எடுப்பானு நம்ம ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு பொட்டையனை ஐவரியும் இவனும் ட்ரோலும் நாணி பண்ணி ஐபேடு பறக்கும் அப்படின்னு பறந்து உடையும் அந்த ஐபேடு. அதுக்கப்புறமே அந்த ஐபேடு வாங்க மாத்தணும் அதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அவன் எப்படி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பானே, நெட்வொர்க் இல்லன்னுவான், அது இல்லன்னுவான், இது இல்லன்னுவான், என்னடா கிருப்பா ஆயிட்டானே அப்படின்னு பார்த்தா அடிக்குது பேன். அவனை பட்டு பொச்சுவே அடிக்குது, போட வெளியே அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது பேனு போட்டு டம்முங்குது. எத்தனை பேனு விளையாண்டாரு லைவ்ல டப்புன்னு ஒரு செத்து போயிட்டான், விளையாண்டாரு டப்புன்னு செத்து போறான், விளையாண்டா அடிச்சுறாங்க. எனக்கு அப்படியே அனுப்புறாங்க, வீடியோ அனுப்புறாங்க எடுத்து. நான் யோசிக்கிறேன், போடா நான் வேற ஒரு வேலையாகிறேன்டா, அப்புறமேட்டு வரேன்டா, இன்ட்ரெஸ்டடா அப்படி அண்ணா மறுபடியும் பண்ண. ஏய் போடா வேற ஏதாவது வேலையா, நான் கோயிலுக்கு வந்துக்கிறேன்டா, ஏன்டா அண்ணா பாருங்க மறுபடியும் பாருங்க வேண. ஏய் போங்கடா, ஏடா ராவடி பண்றீங்களா, கோயிலுக்கு வந்துக்கடா, என்ன விடுங்கடா, சாமி கும்பிட்டு வரடா, மறுபடியும் வேண.
ஏடா 5 சொல்றான் அப்படின்னு கிராஸ் செக் பண்றோம், பார்த்தா 10 பேனு. ஒவ்வொருத்தர் 2 ஐடியில டப்பு டப்புன்னு பேனாங்க. ஒத்தா பொட்டேனுங்களா. அன்னைக்கு நான் சொன்னனா லைவ்ல இருக்குது, உங்க அம்மால லைவ்ல எடுத்துக்காட்டா நான் சொன்னா ஆக்ட் செக்னு கூப்பிட்டா, டேய் பொட்டையா நீயே 10 வருஷம் பேனா, நான் இருக்கடா உன்ட்ட வருவான்னு சூத்தடிப்பான்டா உன்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த நாள் இத்தனை பேனாச்சா. தொடர்ந்து பேனு சப் 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 சப்னு பேனு. இப்போ மாதன்னு திட்டுறான் சரியா, மதன் திட்டுறான் சரியா, மதன் திட்டுறான்ப்பா. மதன் வந்து டீம்மேட்ஸ திட்டுறான். மதன் ஹேக் செக் பண்ணி டீம்மேட்ஸ ஹேக் யூஸ் பண்ணாம பாத்துக்கிட்டான். திட்டினா இல்லன்னு சொல்ல, திட்டினா எல்லாமே நல்ல விஷயத்துக்காக திட்டினான், தப்பான வழியில போக கூடாதுக்காக திட்டினான்டா கூதி பையா. இப்போ வெளியே போன அடுத்த நிமிஷம் எல்லாம் தப்பான ரூட்டுக்கு போயிடு. வெளியே போனவனே பி ஆயிட்டீங்களா. 1500 ரூபாய் தொடக்கூடாதுன்றது ஒரு கரியரை முடிகிற ஒண்ணு. சரணு 1500 ரூபாய் போட்டா உங்களை விட சூத்தடிப்பான்டா. உங்க எல்லாத்தையும் பூலம் விட்டுருவான். பந்தயமா சேர்ந்துக்கு ஒரு 1500 போட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவனை காட்டு விட்டுமா, நீ உங்க எல்லாத்தையும் ஊம்பு விட்டுமா, அவன் அடிப்பா அவளை 1500 ரூபாய் போட்டா. வேற எது குடும்பத்துல டிசிப்ளின் இல்ல, வேலையில டிசிப்ளின் இல்ல, எதுலயுமே இல்ல. ஆனா குறை இன்னொருத்தல சொல்றது, அவன் திட்டான். நான் என்னைக்கிடா வந்து தப்பான விஷயம் திட்டிக்கிறேன். அதிக நேரம் லைவ் போடுங்க, நேர்மையா இருங்க, ஹேக் யூஸ் பண்ணாதீங்க. அத்தனை செக் பண்ணுவேன், அத்தனை செக் பண்ணுவேன். ஒரு கம்யூனிட்டியே காப்பாத்திச்சிருந்தேன். ஹேக்கே யூஸ் பண்ணக்கூடாது, டிடிஎம்ல ஹேக் போட்டு விளாடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சிருந்தேன். ஒரு மொத்த ஒரு கம்யூனிட்டியே ஹேக்கே இல்லாம வச்சிருந்தேன். அம்மால பொட்டேனுங்க மொத்த கம்யூனிட்டிலயும் அத்தனை பேர் டப்பு 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 டப்புன்னு விழுவாருங்க. கூதியில போட்டு வாக்க பொட்ட நாய்ங்களா. ஒரு கம்யூனிட்டியா ஹேக்க போட்டுச்சுங்களா தாயொலி பசங்களா. இதுல வேற கே கிளான் கூதியில போட்டு வேற ஓகே. உங்களுக்கு கே கிளான் லவடேக்கா பால் பாய்ஸ் போயிட்டு மாறி மாறி ஆக்கு ஊம்பறதுக்கு உங்களுக்கு கேட்கலாம் கேக்குதா லவடே காபால் பசங்களா. நான் நினைச்ச ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது, என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு.